السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு சுன்னத்தான இந்த தொழுகைகளை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, இன்னைக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்கிற நபித்தோழருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தொடர் உரையினுடைய தலைப்பு என்ன? சஹாபாக்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள். இந்த சம்பவத்தை, வரலாறை வெறுமனே சம்பவம் வரலாறு என்று மட்டும் கேட்காமல் பார்க்காமல் இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை உரையின் இறுதியில் நமது உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஆக இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், மனசுல பதிய வச்சுக்கோங்க, இத்தகி தஅவத்தல் மத்லூம். இதுதான் இந்த நபித்தோழருடைய வரலாறு. ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு, ஏறத்தாழ 16 நாட்கள் பேசப்பட வேண்டிய வரலாறு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதை பேச போறோம், படிப்பினைக்காக வேண்டி. இந்த நபித்தோழருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? இத்தகி தஅவத்தல் மத்லூம். அப்படின்னா என்ன? அநியாயம் செய்யப்பட்டவனின் கையேந்துதலை, சாபத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் கையேந்துதலுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த ஒரு துறையும் கிடையாது. இதுதான் இந்த நபித்தோழருடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். சம்பவத்துக்குள்ள வருவோம். ஒரு சிறிய ஒரு அறிமுகம். சஈத் இப்னு முஸய்யிப் என்கிற ஒரு தபஉ தாபி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் இந்த செய்தியை சொன்னாங்க, நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மா அஸ்லம அஹதுன் இல்லா ஃபில் யௌமில்லதி அஸ்லம்து ஃபீஹி வலகத் மக்கஸ்து சபஅத அய்யாமின் வ இன்னி லசுலுஸல் இஸ்லாம். ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாரு அப்படின்னா சஅத் இப்னு அபீ வக்காஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்று 7 நாட்கள் வரையில் வேற யாருமே இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்தில் 3இல் ஒரு பங்காக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா புரியுதுங்களா? மொத்தத்திலேயே 3 பேர் தான் இஸ்லாத்துல. இது தவிர ஒரு சில பேரும் இருந்திருக்கிறாங்க, இவங்களுடைய கவனத்துல இல்லை. என்ன சொல்றாங்க? நான் இஸ்லாத்துல ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பார்வையில அபூபக்கர் ரலியல்லாஹ், ஹதீஜா ரலியல்லாஹ், நான் இவ்வளவு பேர் தான் இஸ்லாத்துல இருந்தேன். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் வரையில். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்த செய்தியே எனக்கு கிடைச்சது. அப்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் யார்? சஅத் இப்னு அபீ வக்காஸ்.
எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவொடனே நிறைய தொல்லைகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, நிறைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தாயினுடைய பாசமா அல்லது இந்த கொள்கையா? எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கருப்பு தாடி உடையவர்களா இருந்திருப்பாங்க, அப்படித்தானே? தௌஹீதுக்கு வந்த உடனே அல்லாஹ் ஒருவனை மட்டும்தாங்க வணங்கணும், குர்ஆன் சுன்னா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில ஏற்று நடப்பதற்கு தகுதியானது, தர்காக்கு போகக்கூடாது, அல்லாஹ்வின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும் அதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நாட்டில் இல்லை வீட்டிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அப்படித்தானே? எல்லாரும் முதல்ல சந்திச்ச தௌஹீதுவாதிகள் முதலில் சந்தித்த பிரச்சனையே வீட்டில் தான். அந்த மாதிரிதான் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் மக்கள் எல்லாம் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வணங்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அஹத் என்கிற சத்திய முழக்கத்தை முழங்குகிறார்கள். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று உறுதி பூண்டார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய தாய்க்கு ரொம்ப பெரிய மனசு வருத்தம். சஅதை அடிக்கிறாங்க, ஒண்ணுக்கும் ஆகல, திட்டுறாங்க, ஒண்ணுக்கும் ஆகல. கடைசியில சொல்றாங்க, சஅதே நீங்க பழைய மார்க்கத்திற்கு நம்முடைய மார்க்கத்திற்கு இந்த முஹம்மது சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டுட்டு நம்முடைய பழைய மார்க்கத்திற்கு நீங்க வரல அப்படின்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றாங்க. சொன்னதோடு விடல, ஏறத்தாழ ஒரு 3 நாளா சாப்பிடவே இல்லை. சஅத் ரலியல்லாஹு தன்னுடைய தாயிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க, நான் என்ன தப்பாமா பண்றேன், நான் குடிச்சுட்டா வரேன், அடுத்து நான் கற்பொழுக்கமற்றவனாக இருக்கிறேன், அல்லாஹ் ஒருவன் சொல்றேன், மனிதர்கள் எல்லாரும் சமம் அப்படின்ற, நிறத்தாலோ மொழியாலோ இனத்தாலோ யாரும் யாரையும் விட தாழ்ந்தவனும் கிடையாது உயர்ந்தவனும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய கருத்துல பிழை இருந்துச்சுன்னா நீ சொல்லுமா, நான் இந்த கொள்கையை விட்டு நான் வந்துடுறேன், நான் சொல்ற கொள்கையில என்ன தப்பு இருக்குது? சஅதுடைய அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே நான் செத்து போயிருவேன். யாரு சொல்றாங்க? சஅதுடைய அம்மா சொல்றாங்க, நீ இந்த இஸ்லாத்தை விட்டு நீ வெளியில வரல அப்படின்னா நான் சாப்பிடாமலேயே செத்து போயிருவேன். சஅது சொன்னாங்க, என் அருமை தாயே, உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய உயிர் போகும் பொழுது நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னாலும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் இந்த கொள்கையை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் கொடுக்கப்பட்டு 100 உயிர்களும் போனாலும் அந்த இறுதி மூச்சில் நான் சொல்வேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இன்றைய ஏகத்துவ இளைஞர்களுக்கு சிறந்த முன் உதாரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏகத்துவவாதி, தக்பீரை நான் நெஞ்சில மட்டும்தான் கட்டுவேன், தொப்பி போட மாட்டேன், விரல அசைப்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு முழங்கக்கூடிய எத்தனையோ ஏகத்துவ தௌஹீது இளைஞர்கள் இந்த திருமணத்தின் போது தடம் புரளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். ஆமா, எத்தனை இடங்கள்ல பார்க்கிறோம். திருமணத்தின் போது சில ஊர்களில், நமது ஊர்களை நான் பார்க்கல, எங்க ஊர்களை பொறுத்த வரைக்கும் மாலை போடுவாங்க. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. இன்னும் ஒரு சில காரியங்களை செய்வாங்க. கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே வீட்டில் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கும் வாப்பாக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அந்த போராட்டத்தில் பெரிய போராட்டம் கடைசியில் என்ன ஆகும்? அம்மா மாலை மட்டும்தான் போடுவேன், மற்றபடி நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன். மாலை என்னப்பா, நல்ல மணக்கிற மாலை தானப்பா, இதில் என்னப்பா பிரச்சனை? அதாவது தொப்பியையும் போட்டுக்கோப்பா, தொப்பி மட்டும்தாம்மா. இமாம் தஃப்தர்ல எழுதின உடனே தொப்பியையும் மாலையும் நான் கழட்டிடுறேன். சரி, வலிமா அம்மா, வலிமாலாம் ரொம்ப பெரிய அளவில் ஆடம்பரமாக நானே நிறைய இடத்துல போய் பயான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப எளிமையாக நடக்கக்கூடிய திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ உன் பாட்டுக்கு உன் சைடில் ஒரு 1000 பேர், அப்பா சைடில் ஒரு 2000 பேர், ஆகத்தில் 4000 பேர் 5000 பேரை கொண்டு வந்தால் 4 பேர் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எப்பா இந்த கல்யாணத்தில் மட்டும் என் பேச்சை கேளுப்பா,
சரிம்மா போமா. அப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் பொழுது இந்த தௌஹீத்வாதிகள் பல பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தௌஹீத் வாதிகளாக மாறி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய வரலாற்றில் சிறந்த பாடங்கள் உண்டு. தாய் சொல்றாங்க, நான் செத்து போயிருவேன்னு. இம்மா நீ செத்து போனாலும் நான் இந்த கொள்கையை விடமாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த ஒரு முன் உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல இந்த செய்தியை பார்த்துட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸை ரொம்ப பாராட்டி சொல்றாங்க. நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள்ல சஅத் இப்னு அபீ வக்காஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, சஅதுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சஅதுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பது கிடையாது, அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம சம்பவத்துக்கு வருவோம். ஜாபிர் இப்னு சமுரா என்கிற நபித்தோழர் இந்த செய்தியை சொல்றாங்க. இங்கதான் படிப்பினை இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, ஷகா அஹ்லல் கூஃபத்தி சஅதன் இலா உமர். உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்துல சஅத் இப்னு அபீ வக்காஸ் கூஃபா என்கிற ஒரு நகரத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. ரொம்ப சிறப்பான ஆட்சி செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவால் வார்த்தைகளால் மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு சொந்தக்காரர் சஅத் இப்னு அபீ வக்காஸ். பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் நான் சஅதாக இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வீரதீரமான செயல்களை எல்லாம் ஆற்றியவர். அல்லாஹிற்காக வேண்டி பலவிதமான தியாகங்களை எல்லாம் துணிந்து செய்தவர். அப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல கூஃபா நகரத்திற்கு கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்டா அங்குள்ள மக்களால் சில குற்றச்சாட்டுகள் சஅத் இப்னு அபீ வக்காஸின் மீது வைக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க. யாரு? கூஃபா வாசிகள். சஅதை குறித்து எங்களுக்கு இப்படிப்பட்ட சில அதிருப்திகள் இருக்குது அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அந்த கடிதத்தை பார்த்த உடனே சஅத் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, சஅத் பெரிய நபித்தோழர் ஆயிடுச்சு அப்படின்லாம் பார்க்கல. ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே ஃபகஸலஹு வஸ்தஅமல அலைஹிம் அம்மார், உடனே அந்த பொறுப்புல இருந்து சஅத் இப்னு அபீ வக்காஸை கீழே இறக்கிட்டாங்க. பெரிய நபித்தோழர் கீழே இறக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு பெரிய நபித்தோழர்னா, உமர் ரலியல்லாஹு குத்துப்பட்டு சக்கராத்துல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு குத்துப்பட்டு சக்கராத்துல இருக்கிறாங்க. சொல்றாங்க, எனக்கு பின்னாடி இந்த அமீரில் முஃமினீன் என்கிற இந்த பதவிக்கு மிக தகுதி உடையவராக நான் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸை தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் குடும்ப ஆட்சி வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஆட்சியில இருந்தவர் தனக்கு விருப்பத்திற்குரியவரை ஆட்சியில வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால நான் வசியத்து செய்யல. என்னுடைய மனசு என்ன விரும்புதுன்னா, எனக்கு பின்னாடி இந்த சமூகத்தை நீதத்தோடு நியாயத்தோடு சரியான கண்ணோட்டத்தோடு வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய திறனும் ஆற்றலும் உண்மையும் இஹ்லாசியத்தும் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு இருக்குதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட உமர் தான் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபீ வக்காஸின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே வச்சுலாம் பார்க்கல, உடனே அந்த பதவி விட்டு கீழே இறக்கிட்டு அந்த இடத்துல யாரை உட்கார வைக்கிறாங்க? அம்மார் இப்னு யாஸரை உட்கார வைக்கிறாங்க. நீங்க பொறுப்புல இருங்க, நான் அவரை குறித்து எல்லாத்தையும் விசாரிக்கிறேன். விசாரிச்சதுக்கு பிறகு முடிவுல என்ன தகவல் வருதோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸை கூப்பிடுறாங்க. மதீனாவுக்கு வாங்க, நீங்க கூஃபால இருக்க வேண்டாம், மதீனாவுக்கு வாங்க அப்படின்னு. மதீனாவுக்கு வராங்க. உமர் ரலியல்லாஹு சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்து கேட்டாங்க, சஅதே, உங்களை குறித்து எங்களுக்கு ரொம்ப நல்லெண்ணம் தான் இருக்குது, இருந்தாலும் உங்க மேல குற்றச்சாட்டு வந்திருக்குது. உங்க ஊர் மக்கள் அனுப்பியிருக்கிறாங்க, அதனால அதை நம்ம விசாரிக்காமலாம் இருக்க முடியாது. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன, பிரதான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க தொழுக வைக்கும் பொழுது சரியா தொழுக வைக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க, இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவங்கள, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று நான் தொழுதவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நேர தொழுகையையும் எப்படி தொழுகுவார்கள், எப்படி தொழ வைத்தார்கள் என்பதனை நான் கண்கூடாக பார்த்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகை நடத்தினார்களோ அதே போலத்தான் நானும் தொழுகை நடத்துறேன். இஷாவுடைய 4 ரக்காத்துக்கள், முதல் 2 ரக்காத்து, முதல் ரக்காத்துல கொஞ்சம் பெரிய சூறா ஓதுறேன், 2வது ரக்காத்துல கொஞ்சம் சின்ன சூறாவா ஓதுவேன். இதுல இருந்து நான் எதையும் கூட்டுவதும் கிடையாது,
எதையும் குறைத்ததும் கிடையாது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகை வைத்தார்களோ சேம் அதே மாதிரி தான் நான் தொழுகை வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ذاك الظن بك يا أبا إسحاق. அபு இஸ்ஹாக்கே, அவருடைய புனை பெயர் அபு இஸ்ஹாக்கே, உங்களை குறித்து உண்டான எண்ணமும் நமக்கு அப்படித்தான். நானும் உங்களை அப்படிதான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய விசாரணை இதோட முடிஞ்சிடாது. உங்களை கூப்பிட்டு நேரில் விசாரிச்சுட்டேன், அந்த தரப்பு மக்கள் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி உங்ககிட்ட உங்களுடைய தரப்பிலிருந்து நான் வாதத்தை கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் விசாரணை இருக்குது. என்ன விசாரணை? அர்சல மாஹு ரஜுலன் அவ் ரிஜாலன் இலல் கூஃபா. நீங்க கூஃபாவுக்கு போங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்து சொல்றாங்க, நீங்க கூஃபாவுக்கு போங்க, உங்களோடு சில மனிதர்களும் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா கூஃபால இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்டையும் உங்களை பத்தி விசாரிப்பாங்க. ஆனா நீங்க எதையுமே பேசக்கூடாது. உங்க கூட வரவங்க மட்டும்தான் விசாரிப்பாங்க. நீங்க அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்படி பேசப்பட்டதின் போலவே சஅத் இப்னு அபீ வக்காஸும் அவர்களோடு சில நபித்தோழர்களும் எங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க? கூஃபாவுக்கு போறாங்க. கூஃபாவுக்கு போனா இங்கேருந்து போன அந்த மனிதர்கள் எல்லா மஸ்ஜிதுகள்லையும் போய் கேட்குறாங்க. கடைத்தெருவு ஒவ்வொரு தனித்தனி நபர் அப்படிலாம் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் மஸ்ஜிது தான், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மஸ்ஜிது தான். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க அனுப்பிச்சு வச்ச அந்த மனிதர்கள் எல்லா மஸ்ஜிதுகள்லையுமே கேட்குறாங்க, உங்களுடைய ஆளுநர் கவர்னர் சஅத் எப்படி நல்ல மனிதரா, எப்படி தொழுகை வைப்பாரா, எப்படி தொழுகை வைக்கிறாரு, உங்கள்ட்டலாம் எப்படி நடந்துக்கிறாரு? இங்கேருந்து போனாங்கல்ல, விசாரிக்கிறதுக்கு போனாங்கல்ல, அந்த மனிதர்கள் சொல்றாங்க, வலம் யதா மஸ்ஜிதன் இல்லா சால வ யஸ்னூன மஅரூஃபா. நாங்க விசாரிச்ச எல்லா மஸ்ஜிதுகள்லையும் சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்து ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. ரொம்ப நல்ல மனிதருங்க, அவரு நல்ல ஆட்சியாளருங்க, நல்ல கவர்னருங்க அப்படின்னு சஅத் இப்னு அபீ வக்காஸை பார்த்து ரொம்ப புகழ்ந்து தான் சொன்னாங்க. ஹத்தா தஹல மஸ்ஜிதன் லி பனி அப்ஸ். லி பனி அப்ஸ், பனி அப்ஸ் என்கிற குலத்தாரின் மஸ்ஜிதிற்கு நாங்கள் சென்றோம். அங்கேயும் போயிட்டு சொன்னோம், சஅத் இப்னு அபீ வக்காஸ் உங்களில் எப்படி அப்படின்னு கேட்டபோது, ஃபகாம ரஜுலும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு மனிதர் எழுந்திருச்சு நின்று சொன்னார். எப்படி சொன்னார்? அம்மா இது நஷதத்ன. சாத பத்தி குறை சொல்லணும்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு இல்லை, நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் எழுந்திருச்சு நின்று சொன்னார். அவர் பெயர் என்ன அப்படின்னா உசாமா பின் கதாதா. அவர் பெயர் என்ன? உசாமா பின் கதாதா. அபு சஅதா என்று அவர் அழைக்கப்பட்டார். எந்த பெயர்? அபு சஅதா என்கிற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். அவருடைய உண்மையான பெயர் உசாமா பின் கதாதா. அவர் சொல்றாரு, சஅத் இருக்கிறாரு, ஃபஇன்ன சஅதன் கானலா யஸீரு பிஸ்ஸரியா. அவர் நல்ல மனுஷன்தான், ஆனா மக்கள்கிட்ட ரொம்ப இலகுவா நடந்துக்க மாட்டார், ரொம்ப கடினமா நடந்துக்கிடுவார். பிஸ்ஸரி, அவர் ரொம்ப இலகுவா நடந்துக்க மாட்டாரு, தன்னுடைய மக்கள்கிட்ட ரொம்ப கடின போக்காக நடந்து கொள்வார். நீங்க கேட்டதுக்காக வேண்டி நான் சொல்றேன் அப்படின்றாரு. முதல் குற்றச்சாட்டு, அவர் மக்களோடு ரொம்ப கடினமாக நடந்து கொள்வார். அத்தோடு நிறுத்தல, வலா யக்ஸிமு பிஸ்ஸபிய்யா, மக்களுக்கு ஏதேனும் பொருட்களை பங்கிட்டு கொடுத்தால் அந்த பங்கிடுதல் சரியானதாக இருக்காது. தனக்கு தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நல்ல பொருளை கொடுப்பாரு, கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாரு, தேவையில்லாத மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு. அவருடைய பங்கிடுதல் சரியானது கிடையாது. அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறாரு. அடுத்து சொன்னாரு, வலா யஅதிலு ஃபில் கதிய்யா, அவர் தீர்ப்பளித்தால் அந்த தீர்ப்பில் நீதம் இருக்காது அப்படின்னு சொன்னார். எத்தனை குற்றச்சாட்டு சொன்னாரு? 3 குற்றச்சாட்டு சொன்னார். அவர் மக்கள்கிட்ட இலகுவா பழக மாட்டாரு, அவர் பங்கு வைத்தால் அதில் சரியான முறையில் பங்கு வைக்க மாட்டார், தீர்ப்பளித்தால் அதில் நீதி இருக்காது. இப்படி 3 விதமா சொன்ன உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் இதை கேட்குறாங்க. மனசுக்கு ரொம்ப குமுறல், ரொம்ப குமுறல். நம்ம இப்படி என்னைக்குமே நடந்தது இல்லையே. இந்த மக்களை எல்லாம் நம்ம வேத்து மக்களா பார்த்தது கிடையாது. நம்ம மக்களா, உடன் பிறந்தலா, கொள்கை சகோதரர்களா தான் நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளை பற்றி இப்படி சொல்றாரே அப்படின்னு மன குமரல்ல. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னேன்ல,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதை பார்த்து பல முறை பல பாராட்டுகள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பாராட்டுதல் என்ன, சாதுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பது கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல. பாருங்க, இந்த மனிதர் இப்படி அபாண்டமா 3 குற்றச்சாட்டை வச்ச உடனே அவர்கிட்ட போய் சண்டைக்கெல்லாம் போல, ஏய் என்னங்கிட்ட நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிலாம் கேட்கல, கையேந்திட்டார். கையேந்தி சொன்னாரு, அமா வல்லாஹி லஉதுஅன்ன பிஸலாஸ் அல்லாஹும்ம இன் கான அபதுக ஹாதா காதிபன் காம ரியாஅன் வ சும்அதன். ரப்பே, ரட்சகனே, இந்த மனிதர் என் மீது ஒரு 3 குற்றச்சாட்டை வைத்து விட்டார். அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டில் அவர் உண்மையாளராக இருந்தால் ஓகே, அவர் பொய்யராகவோ அல்லது பெருமைக்காக வேண்டியோ புகழுக்காக வேண்டியோ என் மீது இந்த குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருந்தால் அவருக்கு எதிராக நான் 3 பதுவாக்கள் செய்கிறேன். சொல்லியே செஞ்சார். 3 பதுவாக்களை செய்கிறேன். முதல் பதுவா என்ன, ஃபஅத்தில் உம்ரா, யா அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டி விடு, யா அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டி விடு. வஅத்தில் ஃபக்ரா, அந்த நீடித்த ஆயுளில் வறுமையையும் அதிகமாக்கி விடு. மூன்றாவதா சொன்னாங்க, வஅர்ரிஹு பில் ஃபிதன், ஏராளமான ஃபித்னாக்களை குழப்பங்களை அவர் சந்திக்க வேண்டும். 3 விதமான பதுவா. ஒன்னு என்ன, அதிகமான வாழ்நாள். இரண்டாவது ஏழ்மை நிலை. மூன்றாவது ஏராளமான ஃபித்னாக்கள். மனசுல பதிய வச்சுக்கணும். ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் பாருங்க, இத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவரின் பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு பாருங்க. சில சமயம் நம்ம முதலாளியா இருப்போம், நம்முடைய தொழிலாளிக்கு நம்ம அநியாயம் செஞ்சிருப்போம், சம்பளத்துல ஏதாச்சும் நம்ம அநியாயம் செஞ்சிருப்போம், வார்த்தைகள்ல ஏதாச்சும் நம்ம அநியாயம் செஞ்சிருப்போம், 4 பேர் நிற்கக்கூடிய இடத்துல அவருடைய கண்ணியத்துல ஏதாச்சும் நம்ம அநியாயம் செஞ்சிருப்போம். முதலாளி என்கிற அந்த அந்தஸ்துல இருக்கும் பொழுது தொழிலாளி என்பவன் கையேந்திட்டா, முதலாளியாக இருக்கக்கூடிய நாம் தொழிலாளியை விட கீழோங்கி வருவதற்கும் கூடும் என்கிற ஒரு அச்சம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். முதலாளியாக மட்டுமில்லை, ஒரு தகப்பனா இருக்கிறோம், எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியிலும் சரியா நடக்கணும். ஒரு தாயாக இருப்போம், எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியிலும் சரியா இருக்கணும். மூத்த அண்ணனாக இருப்போம், எல்லா சகோதரர்களுக்கும் மத்தியிலும் சரியா இருக்கணும். ஒரு வியாபாரியா இருப்போம், நம்ம கிட்ட பொருள் வாங்கக்கூடிய நுகர்வோர் வாடிக்கையாளருக்கு நம்ம எந்த ஒரு அநியாயமும் செஞ்சிடக்கூடாது. காசை மட்டும் சொல்லி வாங்குறோம், சரியான தரமான பொருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறோம். வாங்கிட்டு போனவர் வீட்டில் போய் பார்த்தாதான், அட படுவாவி இப்படி ஏமாத்திட்டானே. இதுதான் பதுவா. எந்த நிலையில் இருந்து நாம் அநியாயம் செய்கிறோம் என்பதனை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும். இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி துவா செஞ்சிட்டாங்க யாரு, சஅத் இப்னு அபீ வக்காஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவர் சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் இதா சுயில யகூலு ஷைഖுன் கபீருன் மஃப்தூனுன், எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்வாராம், அசாபத்தனி தாவத் சஅத், சஅதுடைய பதுவா என்னை தீண்டி விட்டது, சஅதுடைய பதுவா என்னை தீண்டி விட்டது. அப்துல் மலிக் அவர்தான் இந்த செய்தியை சொல்றாரு. நான் அந்த மனிதரை பார்த்தேன். யார, அபூ கதாதா, அவரை நான் பார்த்திருக்கிறேன். வயசான காலத்துல ரொம்ப நீண்ட நெடிய நாள் வாழ்ந்தாருங்க. அந்த வயது மூப்பின் காரணமாக கண் புருவங்கள் கண் பார்வையை மறைத்து விட்டது. மற்றவரிடத்தில் தன்னுடைய ஏழ்மையை சொல்லக்கூடியவராக இருந்தார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். தெருவில் நடந்து போய்கிட்டே இருப்பாரா. கண் பார்வை சரியான முறையில் தெரியாதனால தெருவில் வரக்கூடிய பெண்களின் மீது மோதிடுவாங்களாம். அந்த பெண்கள் எல்லாம் திட்டுவாங்களாம், உனக்கு இன்னும் சாவு வரலையா, நீ இன்னும் உயிரோடையா இருக்கிற. அப்ப பெண்கள் மீது இடிச்சா என்ன செய்வாங்க, 1 நாள் பொறுப்பாங்க, 2 நாள் பொறுப்பாங்க, ஓயாம இதுதான் பழக்கம் அப்படின்னா அந்த பெண்கள் என்ன செய்வாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவரான
அந்த அப்துல் மலிக் என்பவர் சொல்றாரு, சஅதுடைய பதுவாவை இந்த அபூ கதாதா என்கிற இந்த மனிதருடைய வாழ்க்கையில நான் கண்கூடாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பட்டங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி திமிருத்தனமாக பெருமையின் காரணமாக யாருக்கேனும் நாம் அநீதம் செய்திருப்போம். அவ்வாறு அநீதம் செய்திருந்தால் அதற்குரிய தீர்வு என்ன தெரியுமா? அவர்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பரிதாபத்தை நாம் அடைவோம். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துவேன். இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமாம் தஹபின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வரலாற்றுல வைரம் தங்கம் என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாம் யாரு? இமாம் தஹபி. அறிவிப்பாளர்களை சரியான முறையில் எடை போடக்கூடியவர். ஒரு ஹதீஸ சஹீஹ் லஈஃப்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கல்ல, இவர் சரியானவரா இவர் பலவீனமானவரான்னு சொல்லி அதுல முதல்ல யாருடைய கருத்தை தான் பார்ப்பாங்க, இமாம் தஹபி என்ன சொல்றாங்க அப்படி. சில விவாதங்கள்லாம் பார்க்கும்போது இமாம் தஹபி சொல்றாங்க, இமாம் தஹபி பெரிய இமாம். இப்ப அவங்க தொகுத்த கிதாபுல ஃபீ கிதாபில் கபாயிர், ஃபீ கிதாபில் கபாயிர், இதுவும் ஒரு பெரிய ஒரு நூல். இந்த நூல்ல அவர் கண்ட காட்சியை பதிவு பண்றார். யாரு? இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ். யகூமு தஹபி ஃபி ஸூகி மன் ரஆனி ஃபலா யظلمن அஹதா. ஒரு கடை தெருவுல இமாம் தஹபி நிக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், உரத்த குரலில் ஃபலா யظلمن அஹதா ஃபலா யظلمن அஹதா அப்படின்னு உரத்த குரல்ல சத்தம் போடுறாரு. அந்த சந்தையில இருந்த எல்லா மனிதர்களும் எதுக்கு இந்த மனிதர் இப்படி இந்த சத்தம் போடுறாரு? இந்த வாசகத்தினுடைய பொருள் என்னன்னா, யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள், என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். இதுதான் இந்த வாசகத்துடைய பொருள். ரொம்ப சத்தமிட்டு சொன்ன போது அந்த சந்தையில இருந்த எல்லோரும் அந்த மனிதரை பார்க்கிறார். அன்ன ரஜுலன் மக்தூஉல் யதி மினல் கத்ஃபி கான யுனாதி ஃபின் நஹர். அவருடைய கை முழுவதும் வெட்டப்பட்டு இந்த சத்தம் போட்டு உரத்த குரல்ல சொன்னார்ல, மன் ரஆனி என்னை பாருங்கள், எல்லோரும் என்னை பாருங்கள், ஃபலா யظلمن அஹதா யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்னாரே, அந்த மனிதருக்கு ஒரு கை இல்லை, ரத்தம் சொட்டி கொண்டிருக்குது, சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த மனிதர் அந்த சந்தையில் இருந்து சொன்னார், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். இது நீண்ட நெடிய சம்பவம், சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, உன்னுடைய கதை தான் என்ன, உன்னுடைய வாழ்க்கை தான் என்ன, எதுக்காக வேண்டி இப்படி சொல்ற, உன்னுடைய இப்படிப்பட்ட கோலத்திற்கு உண்டான காரணம் என்ன? அவன் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த ஊரை சார்ந்தவர், அந்த ஊரில் மிக முக்கியமான மனிதராவேன், எனக்கு அல்லாஹ் உடலில் ஏராளமான பலத்தை கொடுத்தான், அந்த பலத்தை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்தேன். என்ன காரியம் தெரியுமா என்று சொன்னார். நானும் கடை தெருவுக்கு வந்தேன், எந்த ஒரு உணவும் இல்லை. ஒரு மனிதர் மீனை தனது கையில் தொங்க விட்டவாறு இப்படி கொண்டு வந்தார். அந்த மனிதர் ரொம்ப ரொம்ப பலவீனமானவர். நான் அந்த மனிதனிடத்தில் சென்று ஆஜானு பாகுவாக நின்று இந்த மீனை எனக்கு கொடு என்று நான் சொன்னேன். அந்த மனிதர் சொன்னார், இல்லை, இந்த மீன் எனக்குரியது, கட்டுமரத்திலிருந்து வேலை செய்து அதற்கு கூலியாக கிடைத்ததுதான் இந்த மீன். எனக்கு குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி நான் கொண்டு செல்கிறேன். அந்த மனிதர் ஆஜானு பாகுவாக இருந்த அந்த மனிதன், இல்லை, எனக்கு இந்த மீன் வேண்டும். அந்த மனிதர் கொடுக்கவே மாட்டேன் என்று சொன்னார். தன்னுடைய பலத்தை முழுவதையும் திரட்டி அந்த மனிதரை ஒரே அடி கீழே விழுந்து விட்டார். அந்த மீனை எடுத்துட்டு நேரா எங்க வந்துட்டார், வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு இந்த பெருவிரல்ல சரியான வலி.
வலி. மறுநாள் காலையில், நைட்லாம் தூங்கவே இல்லையா, மறுநாள் காலையில் மருத்துவத்தை போனார். இந்த கையினுடைய இந்த போங்கை பார்த்துட்டு, விரலினுடைய போங்கை பார்த்துட்டு, இல்லை இது சரியில்லை, இந்த விரலை எடுத்தாகணும், இல்லாட்டா இதில் உள்ள அந்த நோய் தொற்று மற்ற விரல்களையும் பாதிச்சிடும். ஒரு விரலை எடுத்துட்டாங்க. அதோட போகலை, அடுத்த விரல் வலி. மறுபடியும் சொன்னார் மருத்துவர், இந்த விரலையும் எடுக்கணும். கடைசியில் இந்த மணிக்கட்டு வரைக்கும் எடுக்கணும்ட்டாங்க. கடைசியில் கையே எடுக்கணும்னு சொல்லிட்டார். என்ன செய்வதென்று தெரியல. எப்படி இப்படி ஆனது? மிகப்பெரிய பலசாலி, மிகப்பெரிய பலசாலி, எப்படி இப்படி ஆனது? சில மனிதர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், மனிதா, உனக்கு என்ன இந்த நிலைமை? என்ன தவறு செய்தாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு மனிதரிடத்திலிருந்து இப்படி மீனை அபகரித்தேன், இப்படி சாப்பிட்டேன், அதற்கு பிறகுதான் எனக்கு இப்படி. அப்போ இதற்கு தீர்வு மருந்தல்ல, அந்த மனிதனை தேடி நிற்போம், அந்த மனிதனை தேடிப்போம். அந்த ஒத்த கையோடு அந்த மனிதனை தேடி அலைந்தார். அந்த மனிதனையும் பெற்றுக்கொண்டார். அந்த மனிதனையும் பெற்றுக்கொண்டு அந்த மனிதரை பார்க்கிறார். பார்த்த வண்ணமே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா சய்யிதி, யா சய்யிதி, என்னுடைய தலைவரே, ஹல் குந்து தஅவ்து அலைய வக்தஹா. நான் யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? அந்த மனிதர் சொன்னார், பலவீனப்பட்ட அந்த மனிதர் சொன்னார், யாருன்னு தெரியலையே அப்படின்னு. ஒரு நாள் மீன் கொண்டு போனியா, உன்னை அடிச்சு உன் கையில் இருந்த அந்த மீனை நான் எடுத்துட்டு போன ஞாபகம் இருக்குதா? ஆமா. அப்போ வேற மாதிரி தோற்றம், வேற மாதிரி தோற்றம். ஆமா, அந்த மனிதரா? ஞாபகத்துக்கு வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. நான் இந்த கை வெட்டப்பட்ட அந்த மனிதர் சொன்னாரு, நான் உன்னை அன்னைக்கு அடிச்சு உன்னுடைய உரிமையை, உன்னுடைய பொருளை நான் தூக்கிட்டு போனேன்னு நீ அல்லாஹ் கிட்ட என்னதான் கேட்டப்பா? அல்லாஹ் கிட்ட நீ என்னதான் கேட்ட? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹும்ம இன்ன ஹாதா தக்வா அலைய பிகுவதிஹி அலைய வலாஃபி வஆஹத மின்னி மா ரஸகதனி புல்மா ஃபஅரினி ஃபீஹி குத்ரத்துக், ஃபஅரினி ஃபீஹி குத்ரத்துக். ரப்பே, ரட்சகனே, நான் பலவீனப்பட்டவன் என்பதற்காக வேண்டி என்னை அடித்து என்னுடைய உரிமையும் என்னுடைய பொருளையும் இவர் எடுத்து விட்டார். அவன் வலிமை மிக்கவன், நான் பலவீனமானவன். அவனுடைய வலிமையை என்னிடத்தில் அவன் காட்டிவிட்டான். உன்னுடைய வலிமையை நான் அவனிடத்தில் பார்க்க வேண்டும். இப்படிதான் நான் கேட்டேன். அந்த பலசாலி சொன்னான், அல்லாஹுடைய வலிமையை என்னுடைய உடம்புல நீ பார்த்துக்கோ, அல்லாஹுடைய வலிமை தென்பட்டு விட்டது, இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது ஹதீஸ் அல்ல, இமாம் ஸஹபி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை என்ன செய்கிறாரு, சொல்றாரு. இந்த சம்பவம்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நமக்கு பணத்தை தருவான், ஆற்றலை தருவான், அந்தஸ்தை தருவான், எல்லாத்தையும் தருவான். அதோடு நாம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். எல்லாம் இருப்பதினால் நான் தான் என்று கொக்கரித்தோம் என்றால் ஒரு காலம் வரும், மனிதர்கள் எல்லாம் இவனா என்று கீழே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மேலும் நம்ம சாது இப்னு அபீ வக்காஸை பற்றி நம்ம சொன்னோம்ல, இந்த பதுவாதான். அதனால எல்லோரிடத்திலும் பணிவோடு நடந்து கொள்வோம். யாரேனும் நமக்கு அநீதம் இழைத்தாலும் சரி, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம், அவரை மன்னிப்போம். மற்றவர்களை மன்னித்து பணிவோடு வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமது வாழ்க்கையை உயர்த்துவான் என்பதுதான் உண்மை என்பதனை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலங்களில் யாருக்கும் சொல்லாலோ செயலாலோ துன்பத்தை தராமல் மற்ற மக்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆஃபிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.